வார்த்தைக்கு நாம் இந்த நேரத்தில் வருகிறோம். அன்றைய வார்த்தை 130 சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறான் 5 வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்ற விடை காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்மா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆமென். நாம் கர்த்தருக்காக காத்திருப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் அத்தையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். இரவு நேரத்தில் வாட்ச்மேன் என்கிற சாமக்காரர்கள் இந்த நம்முடைய ஊரை போல இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் அதிகமான பனி இரவு நேரத்தில் இருக்கும். அந்த பனியில் நிற்க முடியாது. அவங்களுக்கு எந்த ஏசி ரொம்ப இருந்திருக்காது, ஒன்றும் இருந்திருக்காது. இரவு நேரத்தில் காவல் காக்கணும், அந்த அரண்மனையை பாதுகாக்கணும். வெளியில் அப்படியே குளிரில் நின்று எப்போ விடியும் என்று காத்திருக்கிறத போல அவர்களை பார்க்கலுமே ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். அதே போல நாமும் காத்திருக்கிறோமா? நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் காத்திருப்பு முடிந்தது. கர்த்தர் உன் சத்தம் கேட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரனை பார்க்கலும் என் ஆத்மா கர்த்தருக்காக காத்திருக்கிறது. ஆமென், ஆமென். காத்திருப்பு முடிந்தது, கர்த்தரின் சத்தம் கேட்டார், என் துக்க நாட்கள் முடிந்தது, நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன், என் துக்க நாட்கள் முடிந்தது, நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். இந்த பாடல் அருமையாக ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஒரு அருமையான பாடல். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். என் காத்திருப்பு முடிந்தது, கர்த்தரின் சத்தம் கேட்டார், என் துக்க நாட்கள் முடிந்தது, நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். ஹல்லேலூயா. நம்முடைய துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரால் நாம் நன்மை பெறுகிற நேரம் வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, I am the Lord who healeth thee, who delivereth thee from every kind of bondage. எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நானே தேவன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். நான் உன்னை விடுவிக்கிற கர்த்தர். நான் உன்னை தப்புவித்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து நன்மையான இடத்துக்கும், சுகமான இடத்துக்கும், சமாதானம் நிறைந்த இடத்துக்கும், சந்தோஷம் நிறைந்த இடத்துக்கும், நீடிய வாழ்வு நிறைந்த இடத்துக்கும் உன்னை கொண்டு வந்து உன்னை இந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க செய்கிற நேரமாக இருக்கிறது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day.